விவசாயிகிட்ட படிச்சுட்டான். என்ன கண்டுக்கிட்டான் அப்படின்னா, கால்நடைகளுடைய எரு ரொம்ப முக்கியம், எருவை விட அதோடைய மூத்திரம் ரொம்ப முக்கியம்னு கற்றுக்கிட்டான். இப்போ என்ன செய்கிறாரு விவசாயி, ஆடு மாடுகளை நிலத்துல படுக்க போடுறாரு, அப்புறம் மறுபடியும் காலையில் நிலத்தை உழுவுறாரு, மறுபடியும் படுக்க போடுறாரு. அப்போ சாணி மூத்திரம்லாம் இருக்குது, அதில் கூட இன்னும் நுட்பமெல்லாம் இருக்குது. 2-3 தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போடுவாங்களாம் ராத்திரி. அந்த எழுந்திருக்கும் போது தான் சாணி மூத்திரம் போடும், அப்புறம் மறுபடியும் படுக்கும். அப்போ இப்போ 2-3 தடவை எழுப்பி எழுப்பி படுக்க போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாணி மூத்திரம் போடுது, அதை மறுபடியும் உழுவுறாரு. அதுக்கப்புறம் எதை வச்சிங்கனாலும் வளருது, விளையுது. சரிதானா? அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, மாடு கட்டி இருக்கிற இடத்துல இந்த சோளம் கம்பு இந்த தட்டை கிட்டையெல்லாம் கொண்டாந்து பரப்பிடுறான். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை அள்ளி மரத்தடியில் குவிக்கிறான், மறுபடியும் புது சாமானை போட்டுக்கிறான். இப்போ மூத்தத்தையும் சேமிச்சாச்சு, சாணியும் சேமிச்சாச்சு. இல்லாட்டி பல நேரங்களில் நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு, மூத்தரத்தை ஓட விட்டுட்டு சாணியை மட்டும் நேரத்தில்